நான் தான் முகேஷ் பேசுகிறேன். அந்த மாதிரி முகேஷ் பேசுகிறேன்ற மாதிரி அந்த வாய்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆனால் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்களா, இது வச்சுருந்தாலே தெரியும் உங்களுக்கு. மழை டைமில் வந்துட்டு இவர் நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுப்போம். மற்ற டைமில் அழகாக ஈஸியாக பேப்பரை பிரித்து போட்டு கவர் பிரித்து போட்டு காஃபி குடிச்சிட்டு போயிடுவோம். அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, இஞ்சி டீ பார்த்தீங்களா, இஞ்சி டீ போட தெரியாமல் கூட நிறைய பேர் இருப்பீங்க. நானும் இருந்தவ தான். பாலை காசி வச்சிட்டேன். ஏன்னா பால் காசி வைக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நம்ம போட்டுனே இருக்கும்போது பால் கெட்டு போயிடும், எல்லாமே அப்போ வேஸ்ட் ஆகிடும். பால் ஒரு பாத்திரத்தில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இது என்ன பிராண்டுன்னு நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் ஊட்டி டீ தூள் தான் ஒரு 6 மாதமாகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஊட்டி டீ தூள் ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து அது சிறு ஏலக்காய் மாதிரியும் இருக்கும். அதுக்கு நான் ஊட்டி போயிட்டு வந்தாலும் நீங்கள் நினைக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. நான் இங்கே இருக்க வடபழனி முருகர் கோயிலுக்கே போகல, அதுதான் உண்மை, சரிங்களா? அது ஊட்டி டீ தூள் வந்து அண்ணன் போயிட்டு வந்தாப்புல வாங்கிட்டு வந்து நல்லா பல்காக கொடுத்தாரு. ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே வந்ததுங்க. இப்போ கடந்து நம்ம போதாத காலம் அது வந்து காலி ஆகிடுச்சா. அதனால் இவர் கூட அம்மா தான் கொடுத்து அமிச்சாங்க. எங்கள் வீட்டில் இருக்க வாங்கிட்டு வர மாட்டார், ரேஷனில் கூட வாங்கிட்டு வர மாட்டார், அம்மா கொடுத்து அமிச்சாங்க. இருக்குது இஞ்சி வந்து நல்லா பழப்பழன்னு கழுவி வச்சுருக்கேன். அவங்கள அந்த சொல்லுவாங்க பாருங்க, மூட்டை பூச்சி நசுக்கும் மாதிரி மங்குன்னு கொடுத்துங்கன்னு போட்டு அந்த மாதிரி இஞ்சியை வந்துட்டு நம்ம ஒன்றும் பாதியுமா, இது சவுண்டில் கேட்குது தெரில, ஒன்றும் பாதியுமா நம்ம வந்து தட்டிக்கலாம். நீங்கள் மசாலா டீ மாதிரி இன்னும் குடிக்கணும், நாங்கள் இன்னும் காட்டாக குடிப்போம், நாங்கள் முகேஷோட மோசமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட அந்த சுருள் பட்டை சேர்த்துக்கலாம். மிளகு, குறுமிளகும் இருக்குது, வால் மிளகும் இருக்குது, எது இருக்கோ சேர்த்து நல்லா இடித்து நீங்கள் வந்து இப்போ வந்து நான் பாருங்கள் 2 டம்ளர் சுகர், இதுதான் தேவை. அங்கே நடுவில் பேஸ்ட் இருந்தது, அந்த பேஸ்ட்லாம் தேவையில்லை நமக்கு, இதுதான் தேவை. நான் தள்ளிவிட மறந்துட்டேன் அவங்கள. பார்த்தீங்களா, கேஸ் ஆன் பண்ணி அவங்கள வச்சிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். காசின பாலத்துக்கு பக்கத்தில் வச்சிடறேன். இந்த டீ வடிகட்டுறது தேடுறேன் தேடினே இருக்கிறேன். கடைசிட்டார் 2 இருந்தாங்க. ஒன்று வந்து மீன் ஏற்கனவே வளர்த்துட்டு இருந்தோம்னா பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இந்த மழை வாங்காத காரணத்தினால் மீன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். சரி, அதை நம்ம இதில் போடக்கூடாதுன்றதுக்காக இது செகண்ட் வாங்க. இடித்த உரலை தூக்கி கொண்டு நான் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன். அந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டேன், சரிங்களா? இப்போ அந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது இஞ்சியை வந்து நான் போட்டுக்கிறேன். ஏலக்காய்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த இஞ்சி டீ கூட வாங்கணும். கடைக்கு இறங்கி எந்த கடைக்குமே போக மாட்டேறேனே, வாங்கணும். ஆடி வெளி கூட சாமி கும்பிடல, கும்பிட்டு இருந்தால் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால கும்பிடலை. 3ஆம் வாரம் கும்பிடலான்னு இருக்கேன், பார்க்கலாம். கூழ் ஊற்றுவீங்களான்னு கேட்டால் சத்தியமாக நாங்களாம் கூழ் ஊற்ற மாட்டோம். மாமா வீட்டு சைடு ஊற்றுவாங்க. அதே போல் அது சொல்லுவாருங்க பாருங்க டைலாக்கு, வடிவேல் சார் சொல்லுவார் பாருங்க, கூழ் ஊற்றுறோம் டொனேஷன் எடு அப்படின்னு. கூழ் குடிக்க வேணாம், வரேன், குடுக்கலாம், ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி யார் கூட்டாலும் நான் குடிக்கிறதுக்கு வரேன், கொடுக்க ஒன்றும் இல்லை அப்படின்ற போல தான் இப்போ போயிட்டுருக்கு. ஆசை இருக்குது, கூழெல்லாம் ஊற்றணும், கெவுர் வாங்கி கொடுக்கணும். இங்கே பெரியபாளையம் அம்மன் கோயிலுக்கு திருவேற்காடு போகணும். திருவேற்காடு தடுத்துட்டு இருக்குது. திருவேற்காடு அப்போ அம்மா ரொம்ப அவங்க யானை குட்டியாக இருந்துச்சு. அம்மா கல்யாணம் ஆகும்போது நாங்களாம் போகும்போது பெரிய யானையாக இருந்துச்சு. ஆசீர்வாதம் வாங்கும்போதெல்லாம் அம்மா நான் கிட்ட போக மாட்டேன்னு என் கண்ணாடி வலையெல்லாம் நொறுங்குற அளவுக்கு உடம்பு கையிலே குத்தி ரத்தம் வரும். அந்த யானைக்கிட்ட வலிச்சுட்டு போய் நிற்க வைப்பார் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். இப்போ அந்த யானை இல்லை. எனக்கு அதுதான் அங்கே ரொம்ப சேடை. கட்டிகிட்டு இருக்காங்க கோயில், கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. ஆனால் கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன். திருப்பி இப்போ போகலான்னு ஆசையாக இருக்குது. ஆடி மாதத்தில் போகிறேன்னா என்னன்னு தெரியல. இவர்கிட்டே கேட்டேன், கூப்பிட்டு போப்பா, திருவேற்காடு கூப்பிட்டு போப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி சின்னதாக ஏதாச்சும் விட்டால் நல்லா இருக்குங்க இப்போ. ஏன்னா நமக்கு இங்கே திருவேற்காட்டில் போகிறதுக்கு பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நானும் சின்ன வயசில் அனுபவிச்சிட்டேன். என் பசங்களுக்கு தான் கொடுத்துக்கல. போனோன்னா யானையோடு இருக்க கோயிலுக்கு போனால் திருச்செந்தூர் தான் போனோம். லைஃப்பில் ஒரு வாட்டினாச்சும் போயிட்டு வந்துடணும். குறுக்க இந்த கௌசிக்கு வேறு ஃபோன் பண்ணுறாங்க, கட் பண்ண. கால் தாங்க நமக்கு வந்ததுக்கு நடுவில்.
ஏன்னா ஒரு ஃபோன் தான் இருக்குது, அந்த ஒரு ஃபோனில் சிம் கிடையாது. அது சும்மா நெட்டு கனெக்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் ஏதாச்சும் பார்க்க வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, கொதிக்கிறாரா. கால் வந்துட்டு இருக்கு. நான் கட் பண்ணால் இங்கே ஃபோனும் இந்த வீடியோ எடுக்கிறது கட் ஆகிடுது. அதனால நான் அட்டனும் பண்ணல, எதுவும் பண்ணல, சைலண்ட்டாக இருக்குது அது பாட்டு. சுகர் கூட நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். எங்களுக்குலாம் அந்த ரேஷனில் வாங்குகிறோம் நாங்கள் இப்போலாம் ஒரு 3 வருஷம். இவங்க ஃபோன் பண்ணிவிட்டு கம்முன்னு அம்மா வராங்களாங்க. நான் போயிட்டு கீழே போயிட்டு அவங்க என்ன ஏது நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அம்மா ஏதாச்சும் இருந்தால் தான் எடுத்துருவோம். அம்மாவை காக்கக்கூடாது, நம்ம போயிட்டு வந்துடலாம். வந்து கட் பண்ணி எடுத்து கூட இது எப்படியோ நான் போஸ்ட் பண்ணி விட்றேன் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா, சக்கரை போட்டுட்டு அப்படியே விட்டு போனால் இவங்க கருகிடுவாங்க. நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிகிட்டே போயிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். பாலத்துக்கு ஊற்றி அது பால் பொங்க வந்துச்சுன்னா வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். இவங்க ஃபோன் பண்ணிவிட்டு கம்முன்னு அம்மா வராங்களாங்க. நான் போயிட்டு கீழே போயிட்டு அவங்க என்ன ஏது நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அம்மா ஏதாச்சும் இருந்தால் தான் எடுத்துருவோம். அம்மாவை காக்கக்கூடாது, நம்ம போயிட்டு வந்துடலாம். வந்து கட் பண்ணி எடுத்து கூட இது எப்படியோ நான் போஸ்ட் பண்ணி விட்றேன் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா, சக்கரை போட்டுட்டு அப்படியே விட்டு போனால் இவங்க கருகிடுவாங்க. நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிகிட்டே போயிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். பாலத்துக்கு ஊற்றி அது பால் பொங்க வந்துச்சுன்னா வடிகட்டி குடிக்க வேண்டியது தான். இவங்க ஃபோன் பண்ணிவிட்டு கம்முன்னு அம்மா வராங்களாங்க. நான் போயிட்டு கீழே போயிட்டு அவங்க என்ன ஏது நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அம்மா ஏதாச்சும் இருந்தால் தான் எடுத்துருவோம். அம்மாவை காக்கக்கூடாது, நம்ம போயிட்டு வந்துடலாம். வந்து கட் பண்ணி எடுத்து கூட இது எப்படியோ நான் போஸ்ட் பண்ணி விட்றேன் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா, சக்கரை போட்டுட்டு அப்படியே விட்டு போனால் இவங்க கருகிடுவாங்க. நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணிகிட்டே போயிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். பாலத்துக்கு ஊற்றி அது பால் பொங்க வந்துச்சுன்னா வடிகட்டி குடிக்க வேண்டியது தான்.